தான் எடுக்கும் முடிவுகள்ல உறுதியாகவும் அதை சரியாக செயல்படுத்தும் விதத்துல எப்போதுமே மாறியதில்லை. மற்ற மொழி படங்கள்ல நடிக்க மாட்டேன், விளம்பரங்கள்ல எவ்வளவு கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன், சினிமா நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள மாட்டேன், பட்டங்கள் எதுவுமே வேண்டாம், ரசிகர்கள் மன்றங்கள் வேண்டாம் அப்படின்னு தன் நிலைப்பாட்டுல ரொம்பவே உறுதியாக இருக்காரு. அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். நம்ம அஜித் சார் நடித்து வரும் நேர்கொண்ட பார்வை திரைப்படத்துடைய படப்பிடிப்பு இடைவெளியே இல்லாம ஹைதராபாத்ல உள்ள ராமோஜிரா பிலிம் சிட்டில நடந்துட்டு வருது. தற்போது அஜித் சாருக்கும் வித்யா பாலனுக்கும் இடையிலான காட்சிகள் படமாக்கப்பட்டு வருதான். மேலும் தற்போது வித்யா பாலனுக்கு 2 நாட்கள் மட்டும்தான் கால்ஷீட் கொடுத்திருக்காங்களாம். இந்த படத்தின் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா சிவகார்த்திகேயன் பட வேலை காரணமாக வெளிநாடு சென்றுள்ளார். அவர் மீண்டும் சென்னை திரும்பிய பிறகுதான் இந்த படத்தை அஜித் சாருக்கும் வித்யா பாலனுக்கும் இடையிலான ஒரு மெலோடி பாடலை தயார் செய்ய இருக்காராம். இந்த பாடலை பிரபல பாடலாசிரியர் பா விஜய் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. மேலும் இந்த படத்தின் அனைத்து பணிகளையும் ஏப்ரல் மாத பாதியிலேயே முடிக்க படக்குழு திட்டம் தீட்டி இருக்காங்க. இந்த படத்தை முடிச்சிட்டு தல 60 படத்தை யார் டைரக்ஷன் பண்ணுவா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. அண்மையில திடீரென நம்ம வெங்கட் பிரபு அஜித் சாரை நேர்கொண்ட பார்வை படப்பிடிப்புல சந்தித்திருக்காரு. அதனால தல ரசிகர்கள் இவர்கள் திடீர் சந்திப்பு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னும், ஒருவேளை மங்காத்தா 2வாக இருக்குமா அப்படின்னு பல கேள்விகள் இணையதளங்கள்ல உலாவர ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து நம்ம வெங்கட் பிரபு சார் தரப்புல இருந்து அஜித் சாரை நான் சந்தித்தது பர்சனல் விஷயமாக, நாங்கள் இணைவோம், ஆனால் அது மங்காத்தா 2வா என்பது தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு தல 60 படத்தை வினோத் தான் இயக்க போறாரு அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. மேலும் தல 60 படத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகளை தொடங்கிவிட்டதாகவும் சொல்றாங்க. நேர்கொண்ட பார்வை படத்தை ஒரு பக்கம் இயக்கி வரும் நம்ம வினோத் சார் இன்னொரு உதவியாளர் டீமை கொண்டு அஜித் சாரின் அடுத்த படத்திற்கான வேலைகளை தொடங்க இருக்காராம். இதனை அடுத்து தல 60 படத்தின் பணிகளும் தொடங்கிவிட்டதாகவே தெரியுது. நேர்கொண்ட பார்வை படத்தின் படப்பிடிப்பு முடிந்த ஒரு சில வாரங்கள்ல தல 60 படத்தின் படப்பிடிப்பு தொடங்கிவிடும். இந்த படத்தை அடுத்த ஆண்டு 2020 ஏப்ரல் 14ஆம் தேதி ரிலீஸ் செய்ய போவதாக இந்த படத்துடைய தயாரிப்பாளர் போனி கபூர் முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. இந்த படம் அண்மையில வெளியாகி செம ஹிட் அடித்த படமான விஸ்வாசம் படத்தை போல ரொம்பவே கமர்ஷியல் பிலிமாக இருக்கும் அப்படின்னு இந்த படத்துடைய தயாரிப்பாளர் போனி கபூர் முன்னாடி ஒரு பேட்டியில கூட சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த படத்திற்கும் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு எகிரி கிடைக்கு அப்படின்னே சொல்லலாம். ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு எகிரி கிடைக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த தல 60 படத்திற்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.